ஸோப்பா நம்மக்கிட்ட வேறு காசே இல்லை. ஐயோ வாங்க, நம்மக்கிட்ட இப்போ ரொம்ப பசிக்கிற வேறு எனக்கு. சாப்பாடும் இல்லை, காசுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல காசு. வாங்க இங்கே கீழே ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு போய் பார்ப்போம். வாங்க, அங்கே ஒருத்தர் போகிறாரு. அதே காசு சாப்பாடு எதாவது கேட்டு பார்ப்போம் வாங்க. ஓ நமக்கு இப்போ சுத்தமாக காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு இப்போ நம்மளுக்கு தெரியல. அங்கே ஒருத்தர் போகிறாரு, அவர்கிட்ட கேட்கணும். வேறு வழியே இல்லைச்சலாம் இப்போ நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ சார் பசிக்குது சார், ப்ளீஸ் சார். காசு இல்லை, காசு ஏதாச்சும் இல்லை, சாப்பாடு கொடுங்க சார் ப்ளீஸ் சார். ரொம்ப பசிக்குது சார், ப்ளீஸ் சார். 4 நாளாக சாப்பிடல சார். படி அண்ணா கொடுக்க முடியாது அப்பட. சரி சார், கொடுக்க மாட்டேங்கிறீங்க. படி கீழே ஒரு கிட்டே காசு இல்லை. அடப்பாவி, கீழே ஒரு பர்கர் இருக்குது, அதை எடுத்து சாப்பிடுவோம் வாங்க. அது வேறு யார் போட்டான்னு தெரில, வேறு வழி இல்லை. நம்ம அதை தான் சாப்பிட்டோணும். படி சாப்பிட்டேன். ஓகே வாடி. எப்போ நம்ம பணக்காராகி எப்போ நம்ம வீடெலாம் வாங்க போகிறோன்னு தெரியல. வாங்க, அவர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ காசு உட்காந்து தட்டு நிறைய வச்சுருக்காரு. இப்போ சார் அவர் கூட போய் கம்பெனி கொடுப்பேன். ஹலோ சார், எனக்கு இந்த மாதிரி உங்கள் கூட நானும் சேர்ந்து வேலை பார்க்கலாம். டே உட்கார தொழில் நீ சீக்கிரமாக கற்றுக்கிட்டே ஏதாவது போய் வேலையை பரப்போச்சு. ஓகே சார், கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன். ஓ அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், தட்டு நிறைய கொஞ்ச நேரத்துலேயே காசு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதை வச்சு ஒரு ஆட்டோ வாங்கி நம்ம சம்பாதிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? படி நம்மளை புது ஆட்டோ, நம்ம ஆட்டோ நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ஓட தெரியும்னால நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு கஸ்டமர் இவர் தான் நினைக்கிறேன். இவர் தான் நம்ம ஆட்டோ வந்துட்டு புக் பண்ணியிருந்தார். ஹலோ சார், என் ஆட்டோ நீங்கள் இந்த ஆட்டோவை புக் பண்ணி ஆமாம் தம்பி, இங்கே நிறுத்தியிருப்பாங்க. அவருக்கு கொஞ்சம் அங்கே ஒரு வீடு இருக்கான், அது வரைக்கும் போய் விட சொல்லியிருக்காரு. நாங்கள் போய் விடுவோம். நான் ஆட்டோக்காரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, அங்கே தான் ஒரு வீடு இருக்குது. அங்கே தான் ஒரு வீடு கரெக்டாக இந்த லொக்கேஷன் கரெக்டாக இருந்தோம். ஓகே, நம்ம ஆட்டோ வேறு செம்ம புதுசாக இருக்குது. ஐயோ தெரியாமல் கிராக் வேறு போட்டேன் நம்ம ஆட்டோவில். ஓகே பரவாயில்ல, சரி பாருங்க, நம்மகிட்ட இப்போ காசு இல்லை. ஓகே, நம்ம இங்கே நிறுத்திடுவோம் ஆட்டோவை. ஓகேவா? இறங்கிங்க சார். சார் 30 ரூபா ஆச்சு சார். ஓகே என்ன தம்பி? தேங்க்ஸ் சார். ஓகே பாய் சார். ஓகே, நம்ம 30 ரூபா இப்போ வாங்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் இப்போ நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் வாங்க, நம்ம இந்த வழியாக கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ரைடு வருது, அப்போ சுற்றிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ எனக்கு வேறு கோல்டு வேறு பிடிச்சிக்கிச்சு. அப்படியே யாரா நீங்கள் ஆட்டோவை சுடுறீங்க? யாரா நீங்கள் ஆட்டோவை சுடுறீங்க? என் ஆட்டோவை சுடாதீங்கடா, என் ஆட்டோவை என் ஆட்டோவை வெடிக்க வைக்கிறேன்டா. நான் என்னடா பண்ணுவேன்ட்டேன். ஆட்டோவை வெடிக்க வைக்காதீங்கடா ப்ளீஸ். அடே நோ ஹோனோ, என் லட்சுமியை வெடிக்க வைக்காதீங்கடா. ஐயோ என் ஆட்டோ போச்சே. இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்டோ வாங்கினேன், இப்போ பண்ணிட்டீங்களா என் ஆட்டோவை? சி என்ன ஃப்ரெண்ட்ஸ், யாரோ கால் பண்ணுறாங்க. நான் தான்டா ஹேக்கர். நான் சொல்கிறது கேட்டீங்கன்னா கேஸ் கோல்டு கிடைக்கும். நீ பீச்சில் போய் பாரு. என்னது பீச்சில் கேஸாக இருக்கா தங்கம்? என்னடா கட் ஆகிடுச்சு. சொல்கிற உண்மையாக பொய்யா வர தெரியலையோ. பார்க்க ஹேக்கர்னாங்கிறான். என்ன சொல்கிறேன்? இப்போ நம்ம எப்படி பீச்சுக்கு போய் பார்க்குறது? நம்மகிட்ட வண்டியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நடந்து போனால் வேலைக்கும் வர. அங்கே க்ரீன் கலர் கார் இருக்குது, அது பேசாமல் பிடிங்கிட்டு போயிடலாம். அதான் வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. ஸோ திஸ் வீடியோ ஃபார் என்டர்டெயின்மெண்ட். ஓகேவா? அங்கே ஒரு கார் நின்றுட்டு தான் இருக்கு, யாரோ இல்லைன்னு நினைக்கிறேன். கீயோட தான் இருக்குது. வாங்க அந்த காரை அப்படியே நம்ம லைஸாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகேவா? இப்படி அந்த கார் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்பா ஸோ இதோட பார்ட் 2 என்னன்னா கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. இந்த கார் செம்மையாக இருக்கே. இது வேறு நம்ம ஏதாவது எடுக்க முடியுமான்னு தெரில. கார் கீழே ஸ்டார்ட்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு. நம்மளுக்கு வேறு கார் வேறு ஓட்ட தெரியாது, அது ஒரு பிரச்சனை. ஐயோ எப்படி ஓட்டிகிட்டு போக போகிறேன்னு தெரில.
ஸோ ஐயோ என்னடா இந்த சைடு திரும்பினா இந்த கார் வேறு இந்த சைடு திரும்புது. ஐயோ இந்த கார் வேறு சுத்தமாக ஓட்ட தெரியாது, என்ன பண்ணுறது இப்போ நமக்கு தெரியல ஆக்சுவலாக. அப்படி நம்ம சேஃபாக பெய்யணும் எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணி. ஐயோ ட்ரிஃப்ட்டுன்னா வருது இந்த காரில். ஐயோ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல, நம்மளுக்கு இந்த காரை வர சுத்தமாக ஓட்ட தெரியல. விடாம இருந்தால் சரி. இப்போ நம்ம காலியாக தான் இருக்குது, இப்போ நம்ம ஃபுல் ஸ்பீடில் போக வேண்டியதான் இந்த காரில். ஐயோ பீச்சு படி பீச்சுக்கு வந்துடும். அப்படியே ட்ரிஃப்டர்றோம். பிரேக்கு ட்ரிஃப்ட்டு அப்பாடி எப்படியோ நிறுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடி நம்ம கார் எப்படியோ நிறுத்திட்டோம். வாங்கி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நம்ம நடுக்கடலில் தான் இருக்கலாம் இல்லை தங்கடா இருக்குன்னு அந்த ஹேக்கர் வந்துட்டு சொன்னான். அவன் பேர் யார் மூஞ்சி யாருன்னு தெரியல. வாங்க பாடி நம்ம கொஞ்சம் அப்படியே நம்ம ஸ்விம்மிங் அடிச்சே போவோம். போட்டு இங்கே இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம ஸ்விம்மிங் அடிச்சுட்டு போகணும். வாங்க ஓகேவா. ஓகே இங்கே தான் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் இல்லை இங்கே இல்லை கொஞ்சம் தூரம் போவோம், அப்படியே அங்கே தான் இருக்கும். வாங்க இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கேஸாக தங்கம் இருக்குன்னு. இது எடுத்தாலே நம்ம வீடு பங்களா எல்லாமே வாங்கிடலாமே. இதை மட்டும் எடுத்துருவோம். அந்த ஹேக்கர் நம்ம எங்கேருந்து பார்த்தான்னு தெரில. இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதே பரவாயில்ல, ஏதோ அந்த தங்கம் காசுனா கிடச்சிருக்கு. சார் என்னங்க சார் தங்கம், நான் அந்த தங்கம் தரேன், அந்த காசை அன்றைக்கி மாட்டி தரீங்க. ஓகே தம்பி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், நான் அந்த தங்கத்தை நான் காசை மாட்டி தரேன். ஓகேவா. அப்பாடி காசை மாட்டி இந்த வீடு எல்லாமே வாங்கிட்டேன். இந்த வீடு பாருங்கப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. வீலுக்கு நானே டயர்லாம் வச்சு மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த வீடை கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பணக்காரன் இந்த ஊர்லேயே. இப்போ நம்ம ஹெலிகாப்டர் இருக்குது, சொந்தமாக கார் இருக்குது, சொந்தமாக பெட்டு வீடு எல்லாமே இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறேன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக நான் கட்டி இந்த வீடை வாங்கியிருக்கேன்னு. ஓகேவா. வாங்க இந்த ஜிம்மு கூட நான் இந்த வீட்டில் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன். ஓகேவா. நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிச்சாக போட்டிருக்கோம் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு. ஓகேவா. ஸோ வாங்க. ஸோ இதோட பாட்டு வேணாலும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் 100K ரீச் ஆகிட்டுனா கிவ்அவே வாங்கிட்டோம் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா வெப்பன்ஸுமே இருக்குது, நான் வெப்பனும் வாங்கிட்டேன். ஓகேவா. ஸோ வாங்க நம்ம ஹெலிகாப்டரை எங்கள் வீட்டில் சேர்த்து வாங்கணும். அந்த ஹெலிகாப்டர் நம்ம டிரைவரை அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். நான் இது வரைக்கும் ஹெலிகாப்டரே ஆக்சுவலாக போகல, இதான் ஃபஸ்ட் டைம். ஹலோ டிரைவர், ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே டிரைவர், வண்டி எடுங்க டிரைவர். ஹெலிகாப்டர் எடுங்க டிரைவர். ஓகே பாஸ். ஓகே அந்த டவரும் நம்மள்துதான், எல்லாமே இப்போ நம்மள்துதான். இஞ்சி போனால் கொஞ்ச நாளே அந்த ஏர்போர்ட்டை இப்போ நான் வாங்கிடுவேன். இன்னைக்கு அப்புறம் எல்லா ஊரும் அப்புறம் நம்மள்துதான். அப்புறம் நம்மளே இந்த ஊருக்குன்னா ராஜா. ஓகேவா. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானாவே கொடுத்து வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகேவா. ஸோ பார்ட் 2ல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், நம்மளை எதிரி யார், நம்ம பார்ட் 2ல் என்னென்ன பண்ண போகிறோம், ஸோ எப்படின்னா இருக்க போகிறோம், ரிச்சான பேருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண போகிறோம், ஸோ எல்லா வீடியோவும் பார்ட் 2ல் வரும். ஸோ